ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி நன்றி. நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம வேடிக்கை பார்க்காதபடிக்கு முழு இருதயத்தோடு கூட இந்த நேரத்துல நம்ம கர்த்தரை துதித்து நம்ம ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தாவே. நன்றி நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நன்றி 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 அப்பா. நீங்க எங்க மத்தியில அசைவாடி கொண்டு இருக்கிறீங்க அப்பா. நீங்க எங்க மத்தியில வாசமா இருக்கிறீங்க ராஜாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா கர்த்தரை நாம துதித்து அவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. ஆண்டவரே இயேசு என்ற நாமத்தினாலே அப்பா, எங்கு 2 பேர் 3 பேர் நீங்க கூடி வந்திருந்தாலும் நான் உங்க மத்தியில இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயேசுப்பா. எனவே ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை உண்மையா இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் பொய்யானவைகள் கிடையாது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நம் மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசப்பா நீங்க எங்க மத்தியில இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. எங்க மத்தியில நீங்க அசைவாடி கொண்டு இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளக்கூடாத நீர் அவ்வளோ பெரிய தேவன். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அப்பா. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தா. அவ்வளோ பெரிய தேவன் அப்பா. ஆண்டவரே அவ்வளோ மகா பரிசுத்தம் உள்ள தேவன் நீர் எங்கள் மத்தியில இருப்பது அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு அப்பா. ஆண்டவரே அப்பா நிச்சயமாகவே நாங்கள் பாக்கியம் உள்ளவர்களா இருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா பரலோகத்துல ஆயிரம் ஆயிரமான தேவதூதர்கள் தாழ விழுந்து உம்மை இரவும் பகலும் ஆண்டவரே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அதை காட்டிலும் அப்பா ஆண்டவரே எத்தனையோ குறைவுகள் இருக்கிற எங்கள் மத்தியில நீர் வந்து எங்கள் மத்தியில வாசமா இருக்கிறீரே. உமக்கு நன்றி. எங்களுடைய துதி ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொள்ள முடியாய் நீர் எங்கள் மத்தியில இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லலாம் இயேசப்பா. உமக்கு நன்றி நன்றி அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. நன்றி 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 ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு. நம்ம ஸ்தோத்திர பலியிடும் போது நம்ம ஏசப்பாவை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். ஏசப்பாவுடைய கண்களை நமக்கு கிருபை கிடைக்கும். நமக்கு கிருபை பெருகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நமக்கு கிருபை பெருகுகிறதா இருக்கிறது. ஏசப்பா நன்றி நன்றி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை காண செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்து அப்பா ஒரு குறைவில்லாமல் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீங்களே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இசப்பா நன்றி. இந்த புது வருஷத்துல ஆண்டவரே நாங்க இந்த ஜனவரி மாசத்துல பிரவேசிக்க நீங்க கிருபை செய்தீங்களே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினீங்களே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் ஸ்கூல்ல இருக்கும் பொழுதும் வீட்டுல இருக்கும் பொழுதும் அப்பா நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டீங்களே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இசப்பா நீரே எங்களுக்கு நல்ல அப்பா. ஹல்லேலூயா. உற்ற துணையாளராய் ஆண்டவரே நல்ல குட் ஃப்ரெண்டா நீங்க அப்பா இருந்தீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாய் தந்தையினுடைய அன்பை காட்டிலும் அதிகமான அன்பை நீங்க எங்க மேல வச்சிருக்கீங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமது ஜீவனையே கொடுத்து நீங்க அன்பு கூர்ந்தீங்களே. இசப்பா உமக்கு நன்றி நன்றி. இசப்பா எத்தனையோ வேலைகளை நாங்க உமக்கு உண்மை இல்லாதவர்களாய் உமக்கு பிரியமில்லாத பிள்ளைகளாய் நாங்க இருந்தாலும் கூட தேவரீர் அப்பா உம்முடைய சமூகத்துல வரும்பொழுது கிருபையா எங்களுடைய குறைவுகளை எல்லாம் மன்னித்து அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டு எங்களுடைய எல்லா பாவங்களையும் அப்பா உம்முடைய கிருபையாய் ஆண்டவரே நீர் மன்னித்து இயேசுவின் நாமத்துல மன்னித்து இரத்தத்தினால கழுவினீங்களே. உம்முடைய பிள்ளைகளா எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களே. இசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே என்று கூப்பிடுகிற அப்பா புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே. நன்றி 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 இயேசுவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட நீர் பேசுகிறவர் அப்பா. எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். எங்களை செம்மையான பாதையில நடத்துகிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தாவே. நன்றி நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை தூக்கி சுமந்து செல்கிற தேவன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்னீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, எங்களை தாயின் கருவில உருவாகுவதற்கு முன்னே எங்களை பேர் சொல்லி அழைத்து எங்களை அறிந்திருக்கிறீரே. இசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. பிசாசின் வலையில விழுந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாள் அப்பா எங்களை பாதுகாத்து எங்களை நடத்தி கொண்டு வரீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ராஜா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம், உம்மையே வணங்குகிறோம் அப்பா. நீரே எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் அப்பா நீர் ஒருவரே பாத்திரர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்க எல்லா ஜெபத்திற்கு அப்பா ஆண்டவரே நீர் செவிசாய்த்து பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, எங்களை காண்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் நினைவுகளை எல்லாம் ஆராய்ந்து அறிகிற தேவன் அப்பா. எங்கள் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உம்மையே துதித்து ஸ்தோத்திரித்து உம்மையே நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தா. நன்றியோடு உம்மை நீரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜனாய் இருக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா இப்படி ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர்களிலும் அப்பா நடத்தி கொண்டு போகிறது போல எங்களை அப்பா ஆண்டவரே அப்படியாய் நீர் நடத்தி கொண்டு செல்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களது ஆத்துமாவை தேற்றுகிறீரே, எங்களை நீதியின் பாதையில அதாவது செம்மையான பாதையில எங்களை நடத்துகிறீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் கூட தேவரீ நாங்கள் பயப்படும், ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதான காரணரே, சமாதான பிரபுவே, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையில மரித்தீர். ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நீர் மரித்த தேவன் அல்ல, நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் உயிருள்ள தேவன் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நீர் மீண்டுமாக நீர் வரப்போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மையே நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நம்ம ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கும் ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல இருந்து பதிலை நம்ம பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பாவங்களோ, நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் ஒரு நாளும் அதற்கு தடையா இல்லாதபடிக்கு இந்த வேளையில நம்ம முழுவதுமாய் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் இருக்கும் இல்லையா? அந்த குறைவுகளை நீங்க ஒவ்வொருவரும் நீங்க நிச்சயமா அறிந்திருப்பீங்க. அது எல்லாவற்றையும் நம்ம மறைக்காம இயேசப்பாக்கு முன்பாக நம்ம இருதயத்தை திறந்து உண்மையா நம்ம அறிக்கை செய்யும் பொழுது எல்லாவற்றையும் இயேசப்பா மன்னிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறாரு. நம்ம பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே முடியாது இல்லையா? அவைகளை அறிக்கை செய்து அந்த குறைவுகளை நம்ம விட்டு விட்டோம்னா இரக்கம் பெறுவோம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருப்போம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. எனவே இந்த வேலையில இயேசப்பானத்துல இயேசப்பா ஒரு நாளும் அவர் நம்மள ஒன்றுமே நினைக்கவே மாட்டாரு. நம்ம இருதயத்தை திறந்து நம்ம இருதயத்துல இருக்கிற எல்லா காரியங்கள் என்னென்ன காரியங்களை நம்ம இயேசப்பாக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் இயேசப்பா ஆண்டவரே அந்த எல்லாவற்றையும் இயேசப்பா இயேசுவின் நாமத்துல அப்பா மன்னிச்சிருங்கன்னா, இயேசு என்றால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம் இல்லையா? இயேசுவின் நாமத்தில் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய சாபத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுப்பார் இயேசு என்ற நாமத்தினால. அதனால இயேசு என்ற நாமத்தை சொல்லி இயேசப்பா எங்கள் எல்லா குறைவுகளையும் ஒரு விசையாய் மன்னிச்சிருங்க இயேசப்பா. எங்களுக்காக சிந்து நமது விலையேற பெற்ற பரிசுத்த
பரிசுத்தமுள்ள அந்த ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரிச்சிருங்க. பரிசுத்தமுள்ள பிள்ளையா எங்களை மாற்றிருங்க. எங்களை சுத்திகரிச்சிருங்க இசப்பா. உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா எங்களை மாத்திருங்க இசப்பான்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம கேட்கலாம். அடுத்தது இசப்பா, மீண்டும் மீண்டும் இந்த குறைவுகள் எங்க வாழ்க்கையில வராதபடிக்கப்பா, அந்த குறைவுகளை மேற்கொள்ள அந்த குறைவுகளை நாங்க ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க இசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இசப்பாட்ட கேட்கும் பொழுது இசப்பா நம்மளை பலப்படுத்துறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் கேளுங்க. அவங்க இருதயத்துல நீங்க சத்தமா கூட சொல்ல வேண்டாம், இருதயத்துக்குள்ளாகவே நீங்க கேளுங்க இசப்பா. இந்த காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் எவ்வளவு குறைவுகள் இருக்கு இசப்பா, அதெல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று கர்த்தரிடத்துல கேளுங்க. ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அக்கிரமங்கள் கர்த்தருடைய முகத்தை அது நமக்கு மறைக்கும். நமக்கும் கர்த்தருக்கும் நடுவாக எந்த ஒரு பாவமாகிய பிரிவினை சுவர் இருக்கவே கூடாது. நமக்கும் இயேசுப்பாக்கும் டைரக்டா அந்த கான்டாக்ட் இருக்கணும். எனவே இந்த வேலையில நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாம். எல்லாரும் இருதயத்தை திறந்து இயேசப்பா கிட்ட நீங்க அவரை நோக்கி நீங்க கேளுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நன்றி நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த காரியத்துக்காக ஆட்லைன் இந்த காரியத்துக்காக ஜெபிங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் நேசப்பா உங்களுடைய சமூகத்தில் வர நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இவ்வளவு நேசப்பா கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவரும் இசப்பா உம்மோடு கூட செலவிட இசப்பா தங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் தள்ளி வைத்து விட்டு இசப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவர் நீங்க ஆசீர்வதிங்க இசப்பா. இந்த ஜெப வேலை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இசப்பா உங்களுடைய சமூகத்திலே எடுத்து படைக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் அப்பா உங்களுடைய சமூகத்துல வந்துட்டு நீங்க கிருபை செய்யுங்க இசப்பா. நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்கள் இசப்பா அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அப்பா இந்த நேரத்துலப்பா நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் அப்பா. உங்களுடைய நாமத்தினால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இசப்பா எங்களுடைய பாவங்களை ஒரு விஷயம் எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே இசப்பா எங்களை அப்பா உம்மோடு கூட ஒப்புரவாக பண்ணுங்க இசப்பா. ஆண்டவரே அப்பா உங்களுடைய ரத்தத்தினால எங்களுடைய இருதயங்களை நீங்க கழுவுங்க இசப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே பரிசுத்தரா இருக்கிறது போல நாங்களும் இசப்பா பரிசுத்தா காணப்பட நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே இசப்பா. உங்களுடைய முகத்தை மறைக்கிற விதமா இசப்பா எந்த ஒரு பாவமும் அக்கிரமமும் எங்களோட வாழ்க்கையில் இராதபடிக்கு இசப்பா நீங்க ஒரு விசையா மன்னித்து ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே உம்மோடு கூட நீங்க சேர்த்து கொள்ளுங்க இசப்பா. ஆண்டவரே அப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே அப்பா. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் அப்பா நாங்கள் பதிலை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோட ஜெபிக்க நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே இசப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இசப்பா இப்பொழுது காணப்படுகிற ஒவ்வொரு பாவங்களையும் இசப்பா நாங்கள் ஆண்டவர் இசப்பா அழுக்கி எடுக்கிறோம் அப்பா. அதிலிருந்து இசப்பா திரும்பவும் அப்பா அதில் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே இசப்பா பரிசுத்தத்தில் நிலைத்து நிற்க நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக காணப்படும் போது இசப்பா நாங்கள் ஆண்டவரை பாவம் செய்ய மாட்டோம் அப்பா. உண்மையில உங்க மேல இசப்பா ஒரு அன்பு இருக்கும்போது இசப்பா உமக்கு ஆண்டவரே பிரியமில்லாத காரியங்கள் எங்களால செய்ய முடியாது ஆண்டவரே. அப்பா அன்புள்ள இருதயத்தை தாங்க இசப்பா. உண்மை ஆண்டவரே எங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தினோடும் இசப்பா அன்பு கூற நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே இசப்பா. நீர் எங்களுக்காக ஆண்டவரே இசப்பா எங்களுடைய பாவங்களுக்கு அவனுடைய ஜீவனை கொடுத்தீங்க இசப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த அளவில்லாத அன்பை நாங்கள் நினைத்து ஆண்டவரே உமக்கென்று எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த இசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே இசப்பா பரிசுத்தோட இசப்பா சுத்திகரித்து கொள்ள நீங்க கிருபை தாங்க இசப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நடக்கிற இசப்பா ஒவ்வொரு ஜெபங்களும் அப்பா நீங்க ஆண்டவரே இசப்பா கேட்டதற்கு எங்களுக்கு பதில் கொடுக்கறதற்காக உமக்கு நன்றி இசப்பா. அப்படி நீங்கள் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. மே பேசும் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீங்க மன்னித்ததுக்காக நன்றி ஏசப்பா. ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி நன்றி ராஜா. நன்றி நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். சரவணன் இந்த நான் சொல்ற குறிப்புக்காக அடுத்தது சரவணன் ஜெபிக்கணும். நம்ம தானியேல் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல அதாவது நேபுகாத் நேச்சார் ராஜா பாபிலோனுடைய ராஜா தான் நேபுகாத் நேச்சார் இல்லையா? உங்களுக்கு எல்லாமே இந்த சம்பவங்கள் தெரியும். அதுல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துல அதாவது யூதா தேசத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறதான வாலிபர்கள் அதாவது யூதா தேசத்திற்கும் பாபிலோன்ல இருக்கிற நேபுகாத் நேச்சாருக்கும் அந்த யுத்தத்துல யூதா என்ன பண்ணிரும்? தோல்வி அடைஞ்சிரும். அப்ப யூதால இருக்கிற எல்லா வாலிபர்களையும் அடிமைகளாக என்ன பண்ணுவாங்க? இந்த நேபுகாத் நேச்சார் ராஜா பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளா கொண்டு போவார்ல. இந்த காரியங்கள்லாம் தெரியும். அப்படி கொண்டு போகப்பட்டவங்க தான் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்கெல்லாம். சரி, அப்ப இந்த நேபுகாத் நேச்சார் இந்த வாலிபர்களை எல்லாம் அங்க கொண்டு போயிட்டு
அவங்கள என்ன பண்றாரு, ராஜா சாப்பிடுற அந்த போஜனம், அதாவது சாப்பாடு, ராஜா குடிக்கிற அந்த திராட்சை ரசத்தை எல்லாம் இந்த வாலிபர்களுக்கு கொடுத்து 3 வருஷம் கொடுத்து அவங்கள நல்லா புஷ்டியா, அவங்கள நல்லா ஸ்ட்ராங்கா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்வார். ஆனா அப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னா தானியேல் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ராஜா சாப்பிடுற சாப்பாடு, அவர் குடிக்கிற அந்த திராட்சை ரசம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லி சொல்லும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள கர்த்தர் வந்து ஒரு என்னென்ன காரியத்த சாப்பிடணும், என்னென்ன காரியத்த சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு பிரமாணத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த காரியங்கள சாப்பிடக்கூடாது. அதனால தானியேலுக்கெல்லாம் தெரியுது. இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்களுக்கு தெரியுது. இவங்க என்ன பண்றாங்க, இது வந்து நிச்சயமா நம்மள பாவத்துக்குள்ளாக்கும், தீட்டுப்படுத்தும். தீட்டுப்படுத்துனா இந்த காரியத்தைலாம் சாப்பிட்டோம்னா இது கர்த்தருக்கு முன்பாக பாவமா இருக்கும். அதனால இப்படிப்பட்ட ஒரு உணவு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் தீர்மானம் எடுக்குறாங்க. டிசைட் பண்றாங்க. தீர்மானம் எடுக்குறாங்க. தீர்மானம் எடுத்துட்டு அதோட அந்த தீர்மானத்தோட கூட விட்டு விடாதபடிக்கு என்ன பண்றாங்க, அந்த பிரதானிகளின் தலைவன், அதுக்கு லீடர் தலைவன் இருப்பான் இல்லையா, அவன்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வேணா பருப்பு, காய்கறி, தண்ணி இத மட்டும் நீங்க குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், பொய் சொல்றான். சொல்லும்போது அப்ப அந்த பிரதானிகள் கண்கள்ல தயவு கிடைக்குது. இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்களுக்கெல்லாம் அந்த தலைவனுடைய கண்கள்ல தயவு கிடைக்குது. அதனால அவன் ஒத்துக்கொள்றான். உங்களுக்கு அதே போல வந்து என்ன பண்றான், அந்த பருப்பு, காய்கறி அதெல்லாம் கொடுக்குறான். அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்கள காட்டிலும் 10 மடங்கு என்ன பண்றாங்க, ஞானத்திலும், அறிவிலும் நல்ல முகம் களை உள்ளதா, சரீரம் புஷ்டி உள்ளதா, மத்தவங்கள காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தரா இருக்கிறாங்க. சரியா? இப்ப இந்த காரியத்துல நீ என்ன ஜெபிக்கணும்னா, இவங்க ஃபர்ஸ்ட் தீர்மானம் எடுத்தாங்க. இது வந்து ஏசப்பா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இந்த பாவமான காரியத்த நான் செய்ய மாட்டேன்னு ஃபர்ஸ்ட் தீர்மானம் எடுத்தாங்க. தீர்மானம் எடுத்ததோடு கூட அந்த தலைவன் இடத்துல போய் அவங்க பேசினாங்க. அப்ப பேசி அந்த கண்கள்ல கிருபை கிடைச்சது. கிருபை கிடைச்சதுனால அவங்க என்ன பண்ணாங்க, மத்தவங்கள காட்டிலும் இவங்க ஞானத்திலும், புத்தியிலும், அந்த புஷ்டியிலும் வந்து 10 மடங்கு சமர்த்தரா இருந்தாங்க. அதனால நீ என்ன ஜெபிக்கணும், ஆண்டவரே எங்களை இந்த பாவமான காரியத்த செய்யக்கூடாதுன்னு சொல்லி மற்றவங்க எத்தனை உங்க கிளாஸ்ல, நீங்க உங்க ஸ்கூல்ல, உங்க வந்து காலேஜஸ்ல வந்து என்ன பண்ணுவீங்க, நெறைய பேர் தப்பான காரியங்கள் செய்வாங்க. அவங்களோடு கூட நீங்களும் வந்து என்ன பண்ணக்கூடாது, செய்றவங்களா இருக்கக்கூடாது. அப்ப நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும், இந்த தப்பான காரியம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானம் எடுக்கணும். அடுத்தது அது நீங்க தீர்மானம் எடுக்கிறதுனால அது செய்ய முடியாது. ஏசப்பா கிட்ட போய் நீங்க என்ன பண்ண, ஏசப்பா இந்த காரியத்துல எனக்கு பலன் கொடுங்க. அதெல்லாம் உறுதியா இருந்து இந்த தப்பான காரியத்தை செய்யக்கூடாது. அதுக்கு வேண்டிய பலன கொடுங்க நீங்க கேட்கும்போது, நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருப்பார். எப்படி தானியேல இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி 10 மடங்கு சமத்திர ஆசீர்வதிச்சாரோ, அதே போல ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால அப்பா தீர்மானம் எடுக்க உதவி செய்யுங்க. ஏசப்பாவுடைய ஒத்தாசைய, அவருடைய உதவியை நீங்க கேட்கணும். அப்படி கேட்கும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து சரவணன் நீ ஜெபம் பண்ணுப்பா. ஆண்டவரே அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம் ஏசப்பா ஆண்டவரே இந்த வேலை ஜெபிக்கும் போது கரம் சொல்லட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் ஆண்டவரே நீங்க கேட்டு பதில் தரணும் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளா மாறணும் ஆண்டவரே ஏசப்பா. எங்கள் பாவ வாழ்க்கையில இருந்து ஆண்டவரே அதுலேருந்து வெற்றிகரமா இருக்க நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஆண்டவரே ஏசப்பா. நாங்கள் யார் சொன்னாலும் அந்த பாவ வாழ்க்கையை பண்ணக்கூடாது ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே தியானியலுக்கு நீங்க சொன்னதுபடி ஆண்டவரே தீட்டுள்ள பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு ஏசப்பா வசனத்தில் இருக்குது ஆண்டவரே. ஆனாலும் அது ஏசப்பா தாவீது தீர்மானம் ஏசப்பா ஆண்டவரே தானியேல் தீர்மானம் எடுத்து ஆண்டவரே அதை சாப்பிடல ஆண்டவரே. அதே போல நாங்க தீர்மானம் எடுக்கணும் ஆண்டவரே ஏசப்பா. அது பாவம் தெரிஞ்சு ஏசப்பா அவர் பண்ணல ஆண்டவரே. அதே போல நாங்களும் ஏசப்பா இந்த நிறைய பாவ விஷயங்களை நாங்க தெரிஞ்சு நாங்க பண்றோம் ஆண்டவரே. இனிமேலும் நாங்க தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் அந்த பாவ வாழ்க்கையில இருந்து எங்களை விடுதலை தரணும் ஏசப்பா. ஆண்டவரே இது எங்கனால முடியாது ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால தான் ஆண்டவரே இது முடியும். ஆண்டவரே எங்க சித்தத்தின்படி ஏசப்பா. ஆண்டவரே இங்க இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்க தீர்மானம் எடுக்கிற ஆண்டவரே அந்த முடிவு எடுக்கிற ஏசப்பா, அந்த புத்தியை தாங்க ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே நாங்க ஏசப்பா நாங்க எங்கனால எடுக்க முடியாது ஆண்டவரே ஏசப்பா. நாங்க எடுத்துட்டு நாங்க செஞ்சிருவோம் ஆண்டவரே. ஆனா நீங்க எங்க கூட இருந்தால் ஆண்டவரே, உங்க கண்கள் எங்க கிருபை கிடைத்தால் ஆண்டவரே ஏசப்பா, அதை நாங்க தீர்மானம் எடுக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே எங்க பாவத்தெல்லாம் நீங்க மன்னிச்சிருங்க. நாங்க பாவம் பண்ணக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நாங்க வேதம் வாசிக்கணும் ஆண்டவரே. அதுல இருக்கிறபடியே நாங்க நடக்கணும் ஆண்டவரே. அது எது தவறோ அதை நாங்க செய்யக்கூடாது ஆண்டவரே. எது நன்மையோ அதை மட்டும் நாங்க செய்யணும் ஆண்டவரே. அதற்காக நாங்க தீர்மானம் எடுத்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே அது நாங்க கரெக்டா செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன், ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே தகப்பனே, இந்த பிள்ளைகளப்பா எத்தனையோ பாவமான காரியங்களை, தீட்டுப்படுத்துற காரியங்களை எல்லாவற்றிலிருந்து செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்கவும், அதற்கு உம்முடைய ஒத்தாசையை பெறும் பொழுது அப்பா, உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்போது இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. நன்றி, நன்றி அப்பா. அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது ஜெனிசா நீ ஜெபம் பண்ணு. இப்படியாக வந்து பாத்தீங்கன்னா தானியேல்,
ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? ஞானத்திலும் புத்தியிலும் ரொம்ப மற்றவங்களை காட்டிலும் 10 மடங்கு சமத்தரா இருக்கிறாங்க. சரி, இப்படி இருக்கும்பொழுது இந்த நேபுகாத் நேச்சார் இந்த ராஜாக்கு ஒரு சொப்பனம்னா கனவு வருது, சரியா? அப்போ அந்த ராஜா என்ன பண்றாரு, அங்க இருக்கிற எல்லா அதாவது சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரங்க, இவங்க ஞானிகள், இவங்கெல்லாம் ராஜாக்கு ஆலோசனை கொடுக்கறவங்க. சூனியக்காரங்க, ஜோஷியர், சாஸ்திரிகள் இவங்கெல்லாம் தான் என்ன பண்ணுவாங்க, நேபுகாத் நேச்சாருக்கு ஆலோசனை கொடுக்கறவங்க, மந்திரிகள் மாதிரி. அப்ப வந்து அவங்கள்ட்ட சொல்றாரு, நான் வந்து என்ன சொப்பனம் பார்த்தனோ அந்த சொப்பனத்தை சொல்லணும். அதாவது அந்த கனவை சொல்லணும், அந்த கனவுக்குரிய அர்த்தமும் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க யாருக்குமே அந்த கனவையும் சொல்ல முடியாது, கனவுக்குரிய அர்த்தமும் சொல்ல முடியாது, சரியா? அப்ப ராஜா வந்து இப்படி யாரும் சொல்லாதனால தேசத்துல ஞானிகளை வந்து நான் என்ன பண்ண போறேன், கொல்ல போறேன். நீங்க என்னோட கனவையும் சொல்லல, கனவுக்குரிய அர்த்தமும் சொல்லல, அதனால ஞானிகளை எல்லாம் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. யாரு? நேபுகாத் நேச்சார். அப்ப அந்த ஞானிகளுடைய லிஸ்ட்ல இருக்கிறதா யாருன்னா தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த இவங்கெல்லாம் வந்து ஞானிகளோட லிஸ்ட்ல இருக்காங்க. இவங்களும் கொலை செய்யப்பட போறாங்கன்னு சொல்லி ராஜாவுடைய கட்டளை. அப்போ உடனே தானியேல் என்ன பண்றாரு, ராஜா இடத்துல போய் ஒரு சான்ஸ் கேட்டு, நீங்க கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு நான் உங்களோட காரியத்தெல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு என் டைம் கேட்கறாங்க. கேட்டுட்டு நைட்டு வந்து என்ன பண்றாங்க, இரவு நேரத்துல தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வந்து அவங்களுக்கு என்ன பண்றாரு, அந்த கனவையும் அந்த கனவுக்குரிய அர்த்தத்தையும் வெளிப்படுத்துறாரு, சரியா? அப்ப மற்ற ஞானிகளோடு கூட இவங்களும் கொலை செய்யப்படாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்துல போய் ஜெபித்ததுனால கர்த்தர் அவர்களுக்கு அந்த கனவையும் அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார், இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு என்ன ஒரு காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல போய் இயேசப்பாகிட்ட நம்ம ஜெபிக்கும் போது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு, நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. நம்ம எல்லா அதுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கிறாரு. என்ன ஒரு பிரச்சனைனாலும் அதுக்கு விடுதலை கொடுக்கிறாரு. எனவே என்ன காரியம் இருந்தாலும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தை நாடி நம்ம இவங்களை போல தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபித்ததுனாலதான் மற்றவங்களை எல்லாம் என்ன பண்ணாங்க, கொலை செய்யப்பட்டாங்க. அவங்க சொல்லாதனால அவங்களோடு கூட இவங்களும் அழிந்து போகாதபடிக்கு இவங்க ஜெபம் செய்ததன் மூலமா இவங்க என்ன பண்ணாங்க, காக்கப்பட்டாங்க. அதோடு கூட கர்த்தர் அவங்களுக்கு அந்த கனவையும் அந்த அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார், சரியா? அப்ப ஜெனிசா ஜெபம் பண்ண வேண்டியது என்னன்னாலும் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்து கர்த்தர் இடத்துல இருந்து நம்ம விடுதலையும் சுகத்தையும் வெளிப்பாடுகளையும் நம்ம கர்த்தரிடத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ஜெபிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துலதான் போய் நம்ம இருதயத்தை ஊற்றி நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். தானியேலை போல. இதுக்காக ஜெனிசா ஜெபம் பண்றோம். ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி 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 ஏசப்பா. ஏசப்பா கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பாக நன்றி ஏசப்பா. ஏசப்பா அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி 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 ஏசப்பா. இந்த மாதிரி ஏசப்பா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவங்க எல்லாரும் ஏசப்பா என்ன பண்ணிருக்காங்க ஏசப்பா, இந்த மாதிரி ஏசப்பா அந்த கனவுக்கான அர்த்தத்தை சொல்லணும்னு அப்பா உங்களிடத்துல வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அப்பா நாங்களும் ஒரு ஜெபிக்கிற பிள்ளைகளா, ஒரு வல்லமையான ஏசப்பா உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நாங்க ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்து அப்பா முதலாவது ஏசப்பா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்பா நாங்க ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வரணும். என்ன பிரச்சனை இருந்தாலும் ஏசப்பா நாங்க யார்கிட்ட மனுஷங்க கிட்ட போய் கேட்காம உங்ககிட்ட வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நாங்க கேட்கும் போது அப்பா சுகத்தி ஒரு வெளிப்பாடி ஒரு நல்ல ஞானத்தை நாங்க உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பா. அதற்காக உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த மாதிரி ஏசப்பா நாங்க ஏசப்பா ஜெபித்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. அப்பா நாங்க ஒரு நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஏசப்பா வல்லமையான ஏசப்பா ஏசப்பா நாங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை அப்பா உங்களுக்கு பிரியமானதா இருக்கணும் அப்பா. அதற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் அப்பா எங்களுக்கு என்ன ஒரு சூழ்நிலைகள், என்ன ஒரு கஷ்டம் அப்பா, இது பண்ணணுமா, இது பண்ணக்கூடாதா அப்படின்னு ஏசப்பா நீங்க ஏசப்பா ஆவியானவர்கிட்ட ஏசப்பா உங்ககிட்ட வந்து நாங்க கேட்கணும்ப்பா. கேட்காம நாங்க ஏசப்பா பண்ணிடக்கூடாது அப்பா. கேட்கும் போது நீங்க எங்களுக்கு ஏசப்பா உதவி செய்யுங்க. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படி ஒரு வெளிப்பாடை கொடுப்பீங்க அப்பா. அந்த மாதிரி அப்பா ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்க அந்த மாதிரி பண்ண உதவி செய்யுங்கப்பா. அதுக்காக ஜெபிக்கோம்ப்பா. நீங்க செய்யப்படுற தயவுக்காக கிருபைகளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஜெயிக்க பிதாவே ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல ஆண்டவரே அவங்க ஜெபித்து அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டது போல இந்த நாட்கள்ல அப்பா பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்திற்கு எல்லா காரியத்திற்கும் உடைய சமூகத்தை தேடி நாடி தேடி ஓடுகிற பிள்ளைகளாய், ஜெபிக்கிற பிள்ளைகளாய், உம்மிடத்துல விடுதலையும் அப்பா அந்த வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் அப்பா ஆண்டவரே நீர்க்க அப்பா நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். சூசன்னா அடுத்தது ஜோமன்னு அடுத்து பார்க்கும்போது தானியேல் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நேபுகாத் நேச்சார் ராஜா வந்து என்ன பண்றாரு, ஒரு பெரிய
பொற்சிலைய பண்ணி வச்சு அதுதான் என்ன பண்ணணும், எல்லாரும் என்ன பண்ணணும், அதை வணங்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளை பிறப்பிப்பார் இல்லையா. அப்ப அந்த இடத்துல பலவிதமான இசைக்கருவிகள் வாசிக்கும் போது எல்லாரும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்கெல்லாம் என்ன 3 பேர் என்ன பண்ணாங்க, நாங்க வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. அப்படி வணங்காதவங்களை என்ன பண்ணுவாங்க, அக்னி சூளையில போடுவோம்னு சொல்லி அதுக்கான அந்த தண்டனையும் அறிவிக்கிறாங்க. ஆனா என்னதான் சொன்னாலும் இந்த 3 பேரும், நாங்க ஆராதிக்கிற எங்கள் தேவன் வந்து எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரு, அவர் விடுவிக்காம போனாலும் நாங்க வந்து இந்த தேவர்களை நாங்க என்ன பண்ண மாட்டோம், நீ நிறுத்தின அந்த பொற்சிலையை நாங்க வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க தைரியமா நின்னாங்க இல்லையா. ஆனா அந்த அக்னி சூளை வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிறத விட 7 மடங்கு அதிகமா சூடாக்கி அந்த அக்னி சூளையில போட்டாங்க. ஆனாலும் அங்க கர்த்தருக்காக நின்னதுனால கர்த்தர் ஒரு பொழுதும் அவங்கள கைவிடவே இல்லை. கர்த்தர் வந்து அந்த அக்னியிலிருந்து என்ன பண்ணாரு, சேதப்படாதபடிக்கு, ஒரு சேதம் வராதபடிக்கு அவங்கள அந்த அழிவுல இருந்து பாதுகாத்தார். அப்ப நாமும் கர்த்தருக்காக தைரியமா நிக்கணும். நம்ம படிக்கிற ஸ்கூல்ல, சண்டை, அதாவது வீட்டுல, டியூஷன், இந்த மாதிரி இடங்கள்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அந்த காரியத்தை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, கிளாஸ்ல, ஸ்கூல்ல எல்லாரும் செய்வாங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் கர்த்தருக்காக நிற்கும் போது அங்க ஒருவேளை அதை செய்யலைன்னா இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு கூட ஒருவேளை சொல்லலாம். ஆனால் நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா நீங்க பயப்படாம நின்னீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் உங்களை வந்து அந்த தண்டனைக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார். கர்த்தரா எப்படி இவங்களை வந்து பாதுகாத்தாரோ, அந்த அக்னியில ஒரு சேதமும் வராதபடி பாதுகாத்து கொண்டாரோ, அது போல உங்களையும் என்ன பண்ணுவாரு, பாதுகாத்து கொள்வார். அவங்களுடைய அந்த அக்னி அந்த வாசனை கூட அவங்களோட ட்ரெஸ்லயோ அவங்க முடியலையோ எதுவுமே ஒரு சின்ன ஒரு இது கூட ஆகல. அந்த அளவுக்கு கர்த்தர் சேதம் இல்லாம பாதுகாத்து கொண்டார். அப்ப கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் கர்த்தர் விட்டு கொடுக்கவே மாட்டார். அவர்கள் என்ன பண்ணுவார், பாதுகாப்பார். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் ஏசப்பா எங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூசன் அதுக்காக ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி தகப்பனே ராஜா, இந்த அருமையான வேலையை கொடுத்த ஏசப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே தகப்பனே ராஜா. ஏசப்பா இந்த நல்ல ஒரு ஜெப குறிப்பு கொடுத்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. 2-3 பேர் நாமத்தினாலே கூடி வந்தாங்க, நான் அங்க இருப்பேன் என்று ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. உண்மை துதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா தகப்பனே ராஜா. ஏசப்பா ஜெப குறிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. உமக்காக ஏசப்பா வைராக்கியமா ஏசப்பா நாங்க நெல்ல ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு என்று ஏசப்பா வைராக்கியமான ஏசப்பா பிள்ளைகளை ஏசப்பா நாங்க இருக்க வேண்டும் ஆண்டவரே ராஜா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தகப்பனே ராஜா. ஏசப்பா அந்த ராஜா ஏசப்பா வணங்க சொன்னாங்க ஆண்டவரே ராஜா. ஏசப்பா ஒரு ஸ்டாச்சுவை பண்ணிட்டு அதை வணங்க சொன்னாங்க ஏசப்பா. ஆனாலும் ஆண்டவரே ராஜா உமக்காக ஏசப்பா வைராக்கியமா ஏசப்பா நின்ன தகப்பனே ராஜா. அவங்க அது வணங்கல தகப்பனே ராஜா. இல்லைன்னா அக்கினியில போடணும் என்று ஏசப்பா போடணும் என்று சொன்னாங்க ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே ராஜா ஏசப்பா அவங்க அதுக்கு பயப்படாம ஏசப்பா தகப்பனே ராஜா தகப்பனே உமக்கென்று ஏசப்பா வைராக்கியமா ஏசப்பா நின்று ஏசப்பா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தகப்பனே இருந்தாங்க ஆண்டவரே தகப்பனே ராஜா. அதின் போல ஏசப்பா உமக்கென்று ஏசப்பா வைராக்கியமா இருக்க தகப்பனே ராஜா. ஸ்கூல்லயோ ஏசப்பா எங்க இருந்தாலும் சரி ஆண்டவரே ராஜா. ஏசப்பா தகப்பனே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய சொன்ன தகப்பனே ராஜா நாங்கள் செய்யாம ஏசப்பா உமக்கென்று ஏசப்பா வைராக்கியமா ஏசப்பா நிக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா. எல்லாரும் சொல்லுவாங்க ஏசப்பா தகப்பனே எல்லா கடவுளும் ஒண்ணுதான்னு சொல்லுவாங்க ஆண்டவரே தகப்பனே ராஜா. ஆனாலும் ஏசப்பா நீர் தகப்பனே ஏசப்பா அனாதியான ஏசப்பா தேவன் தகப்பனே ராஜா. எந்த ஏசப்பா விக்கிரங்களும் ஏசப்பா நாங்கள் வணங்காத படிக்க ஏசப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. உமக்கென்று நாங்கள் ஏசப்பா உண்மையா ஏசப்பா உத்தமமா இருக்கணும் ஆண்டவரே ராஜா. உண்மையும் உத்தமமா இருக்கு ஊழியனே பரலோகத்துக்குள்ளே நீ வாழ்ந்து ஏசப்பா நீங்க சொல்லுகிறது போல ஆண்டவரே உமக்கு உண்மையா உத்தமமா இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நன்றி 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 ஏசப்பா தகப்பனே ராஜா. அவங்க நெருப்புல போட்டு கூட ஏசப்பா ஒரு பர்னிங் ஸ்மெல் வரல ஆண்டவரே ஏசப்பா. நீங்க ஆண்டவரே ஏசப்பா 4வது ஏசப்பா பர்சனா ஏசப்பா அந்த நெருப்புக்குள்ள இருந்தீங்க ஆண்டவரே ராஜா. ஏசப்பா அதின் போல ஏசப்பா விசுவாசத்தை ஏசப்பா நீங்க தாங்க ஆண்டவரே. மக்கன்று ஏசப்பா ஏசப்பா எல்லா பசங்களும் ஆண்டவரே ராஜா. ஏசப்பா நாங்க மட்டும் இல்ல ஏசப்பா ஏசப்பா யாரெல்லாம் ஏசப்பா பிரேயருக்கு வரலையோ தகப்பனே ராஜா ஏசப்பா எல்லா பசங்களும் ஆண்டவரே ராஜா. ஏசப்பா விசுவாசத்துக்குள்ள ஏசப்பா எடுத்துட்டு வாங்க ஆண்டவரே. உத்தமமா ஏசப்பா உமக்கென்று ஏசப்பா நிக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜா. இந்த அருமையான ஜெப குறிப்பா ஏசப்பா நீங்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா தகப்பனே ராஜா. இனிமேலும் ஏசப்பா வரப்போற ஜெப குறிப்பு ஏசப்பா தகப்பனே நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்துங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி மாற்றம் ஏற்றுகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீ நல்ல பிதாவே ஆமென்.
ஆமீன் ஆமீன் அப்பா ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், ஒரு ஜீல் ஆண்டவரே இந்த வயதிலிருந்தே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இருப்பதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு அப்பா ஆண்டவரே தைரியமான ஒரு இருதயம், அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு இருதயத்தை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தந்து நடத்துங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்கள்ல படிக்கிற இடங்கள்ல அப்படியாய் பிள்ளைகளை நடத்துங்க. ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி. அடுத்தது கிருத்திகா நீ சோமன்னு, இந்த நாட்கள்ல நீங்க சிறு பிள்ளைகள் நீங்க எல்லாருமே இயேசுப்பா பத்தி அறிந்து கொள்ளணும்னா மெயினா நமக்கு ஒரு சோர்ஸ் என்ன, சண்டே கிளாஸ் தான் இல்லையா? சண்டே கிளாஸ்ல தான் உங்களுக்கு சிறு பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன கதைகள், வசனங்கள் இயேசப்பாவை குறிச்சு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தருவாங்க. அப்போ இங்க உங்க ஏஜ்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் இந்த நாட்கள்ல கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாகட்டும், கர்த்தரை அறியாத பிள்ளைகளாகட்டும், யாரா இருந்தாலும் சண்டே கிளாஸ்க்கு எல்லா சிறு பிள்ளைகளும் வந்து கர்த்தரை குறித்து அறிந்து கொண்டு நீங்க எல்லாரும் ஏசப்பாவை சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொள்ளணும். சும்மா ஏதோ நீங்க கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து வருகிற பிள்ளைங்கள், நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால ஏதோ சர்ச்சுக்கு வரோம் போறோம் பைபிள் வாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்படி இல்ல. ஏசப்பாவோடு கூட நம்ம தனிப்பட்ட விதத்துல நம்ம அவரோடு கூட நம்ம உறவு கொண்டவங்களா இருக்கணும். அவரோடு கூட நம்ம தொடர்புள்ளவங்களா இருக்கணும். ஏசப்பா கூட டைரக்ட் கான்டாக்ட் வந்து நமக்கு இருக்கணும். அதனால ஏசப்பா பத்தி அறிந்து கொண்டு அவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா நீங்க மாறணும்னா எல்லா சிறு பிள்ளைகளும், கர்த்தரை அறிந்த பிள்ளைகளும் அறியாத பிள்ளைகள் எல்லாரும் சண்டே கிளாஸ்க்கு வரணும். தொடர்ந்து வந்து ஏசப்பா குறித்து அறிந்து கொண்டு எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருத்திகா நீச்சோமன். அன்புள்ள ஏசப்பாண்டவர் இந்த வேலையில் ஏசப்பாண்டு உண்மை அறிந்து ஏசப்பா உண்மை அறியாத பிள்ளைங்கள்லாம் ஏசப்பாண்டவர் சண்டே கிளாஸ் வந்து ஏசப்பாண்டவர் உண்மை பற்றி தெரியாமல் இருக்காங்க. ஏசப்பாண்டு சண்டே கிளாஸுக்கு வந்துட்டு ஏசப்பாண்டவர் பாட்டு சாங்கு ஏசப்பா ஸ்கிட்டு ஏசப்பாண்டவர் கதைகள் ஏசப்பா இந்த மாதிரி கற்றுக்கிட்டு ஏசப்பாண்டவர் அவங்க ஏசப்பா அவங்க உண்மை பற்றி அறியாத பிள்ளைங்களா மாறணும். ஏசப்பாண்டவர் நீங்கள் அந்த மாதிரி அந்த பசங்களை மாற்றுங்க. ஏசப்பாண்டவர் எங்கள் சண்டே கிளாஸில் ஏசப்பாண்டவர் அந்த மாதிரி ஏசப்பா அறியாத பசங்க ஏசப்பா நிறைய பேர் வரணும். ஏசப்பா வந்து ஏசப்பாண்டரே உங்களை பத்தி அறிஞ்சிட்டு தான் ஏசப்பா அந்த ஏசப்பா சர்ச்சுக்கு போகணும். ஏசப்பாண்டரே ஏசப்பா நீங்க நல்லவரா இருக்கிறீத்துமே ஏசப்பாண்டரே நீங்க நல்லவர். ஏசப்பாண்டரே அந்த அறியாத பசங்களெல்லாம் ஏசப்பா நீங்க ஆசீர்வாதித்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஏசப்பா ஆசீர்வாதித்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென். ஆமென். நாம் ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் இந்த நாட்கள்லப்பா நீங்க சண்டே கிளாஸ்க்கு கொண்டு வந்து ஆண்டவரே உம்மை குறித்து அறிந்து உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படிக்கப்பா இந்த நாட்களை நீங்க கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தது மிச்சேல் நீ நீ ஜோமனு என்னன்னா பார்க்கும் பொழுது நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது நம்ம வந்து வேத பாரகர் பரிசேயர்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமா இருக்கணும். ஹையா இருக்கணும். அப்பதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். ம். அதாவது வந்து என்னன்னா, இப்ப வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் அந்த நாட்கள்ல நியாயப்பிரமாணத்தின் நாட்கள்ல ஒரு கத்தி எடுத்து ஒருத்தர கொலை செஞ்சாதான் அது கொலை. சரியா? ஆனா, இப்ப நியூ டெஸ்டமெண்ட் இந்த நம்முடைய ஸ்டாண்டர்ட் வந்து ஹை. நம்ம வந்து யாரையாவது பார்த்து நியாயமே இல்லாம மத்தவங்கள கோவிச்சு கொள்றது, வீணனே, மூடனே அப்படின்னு நம்ம வந்து யார்ட்டயாவது சொன்னா கூட அது வந்து கொலை செய்யறதுக்கு ஈக்குவல் சமானம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நியூ டெஸ்டமெண்டோட ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஹை. அப்ப வந்து நம்ம யாரையும் பார்த்து வந்து என்ன பண்ணக்கூடாது, நியாயமே இல்லாம எந்த ஒரு ரீசனும் இல்லாம யாரையும் நீ மூடனே, வீணனே அப்படின்னு சொல்லி யாரையும் நம்ம கோபித்துக் கொள்றது இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இது வந்து கொலை செய்யறதுக்கு சமானம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம போய் அவங்களோடு கூட நம்ம வந்து நம்ம சர்ச்சுக்கு போய் காணிக்க போட்டா கூட இந்த மாதிரி நம்ம இருந்து காணிக்க போட்டா கூட அந்த காணிக்கைய ஏசப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம அவங்க கிட்ட போய் நம்ம சமாதானம் ஆயிட்டு வந்து யார நம்ம வந்து மூடனே, வீணனே இப்படிலாம் காரணமே இல்லாம யார நம்ம திட்டினோமோ அவங்க கிட்ட போய் நம்ம சமாதானம் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்ச்சுக்கு வந்து காணிக்கை செலுத்தினாதான் அந்த காணிக்கை ஏசப்பா ஏற்றுக்கொள்வார். இதுதான் வந்து நியூ டெஸ்டமெண்டோடைய ஸ்டாண்டர்ட், ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட். இதை ஃபாலோ பண்ணாதான் நம்ம எங்க போக முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா பைபிள்ல சொல்லியிருக்காரு. சோ இப்படி நியூ டெஸ்டமெண்டோட இந்த ஸ்டாண்டர்டுக்கு நாங்க வரணும். யாரையும் நாங்க வந்து காரணமே இல்லாம கோபிக்கிறது, மூடனே வீணனேன்னு சொல்லக்கூடாது. ஏசப்பா அப்படி சொன்னா கூட அவங்கள்ட்ட போய் நாங்க சமாதானமாகி மனசு நம்ம அவங்களோட ஒப்புரவாகிட்டு வந்து ஒப்புரவாகணும். நாங்க வந்து அவங்களோடு கூட சமாதானம் இல்லாத சூழ்நிலையில நாங்க இருக்கக்கூடாது. எல்லாரும் நாங்க சமாதானமாகி அப்புறம் உங்களுக்கு காணிக்க நம்ம ஜெபிக்கிற ஜெபனா அப்பதான் ஏசப்பா ஏற்றுக்கொள்வாரு. நம்ம அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம பாவ மன்னிப்பெல்லாம் நம்ம முன்னாலேயே நம்ம செய்தோம். அப்ப நம்ம ஒப்புரவாகணும். அப்படிப்பட்டவங்களா இருக்கும்போதுதான் கர்த்தர் நம்முடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு இதுக்காக மிஸ்ஸைல் நீச்சம்.
Loving Heavenly Father, we thank you for this new day, O Lord Jesus. Lord, we pray, O Lord Jesus, Lord, that we will be holy, O Lord Jesus. Lord, as you know, Lord Jesus, in the Old Testament, O Lord Jesus, the standards were different, O Lord Jesus. But Lord Jesus, the New Testament, O Lord Jesus, Lord, it is said, O Lord Jesus, whoever, Lord Jesus, help us not to say random words, O Lord Jesus, but Lord, help us to be holy, O Lord Jesus. Lord Jesus, for many children, O Lord Jesus, they say whatever they want, O Lord Jesus. They say bad words. They do many bad things to others, O Lord Jesus. They hurt others, O Lord Jesus, Lord. But Lord Jesus, you have taught us, O Lord Jesus, that we should not hurt others, O Lord Jesus. And if we do so, we have to repent and reconcile, O Lord Jesus. Lord, help us not to do such things, O Lord Jesus. Lord, your words give life, O Lord Jesus. We pray that we would follow your words, O Lord Jesus. We pray that we would live according to the Bible and according to your ways, O Lord Jesus. Lord, we pray that we would live according to your ways, O Lord, and that we would please you, O Lord Jesus. Lord Jesus, you are the great judge, O Lord Jesus. You see everything that we do, O Lord Jesus. Lord, everything that we do, you are watching, O Lord Jesus. Help us never to do such things, O Lord Jesus. Help us never to sin like this, O Lord Jesus. Lord, we pray, O Lord Jesus, that we would follow everything that you have given in the Bible, O Lord Jesus. Lord, yes, Lord, help us not to hurt others, O Lord Jesus, and just unnecessarily go and hurt them, O Lord Jesus, by saying bad words, O Lord Jesus. Lord, help us to tame our tongue, O Lord Jesus. Whatever comes out, O Lord Jesus, help it to be fruitful. Help the words of our mouth to be good, O Lord Jesus, and help them to spread cheer and happiness, O Lord Jesus. And help us not to make anyone sad, O Lord Jesus, with our words, O Lord Jesus. Lord, for everything like that, O Lord Jesus, is considered as a sin, O Lord Jesus. For that is a sin too, O Lord Jesus. Help all the children to know this, O Lord Jesus. Many children in school, O Lord, they use bad words. They speak unwanted things, O Lord Jesus. Lord, we pray that they would know that this is a sin, O Lord Jesus. We pray for all of us, O Lord Jesus. Please forgive us, O Lord, if we have done any of these things, O Lord Jesus. Lord, help us to reconcile, Lord Jesus. Lord, we pray, O Lord Jesus, that you would forgive us, O Lord Jesus. For Lord, if we do not reconcile, if we do not repent, if we do not admit our sins, O Lord Jesus, Lord, even our offerings wouldn't be considered, O Lord Jesus, a right thing to you, O Lord Jesus. So Lord, we pray that we would reconcile and stand before you, O Lord Jesus. Lord, help us to be good children, O Lord Jesus. Yes, O Lord Jesus, help us to follow your ways, O Lord Jesus. Help us to stand for you, O Lord. Help us to be holy, O Lord Jesus. Lord, we pray for all these children, O Lord Jesus, who just speak unwanted things, O Lord Jesus. Bad things, O Lord. Help us not to give way to Satan, O Lord Jesus. Help us to be aware of what we are doing, O Lord Jesus. Lord, we surrender everything into your hands, O Lord Jesus. We pray that you would take care of our lives and what comes out of our mouth, O Lord Jesus, and what we do, O Lord Jesus. We surrender everything, O Lord Jesus. We pray that you would be with us and keep us safe from all these temptations, O Lord. In Jesus' name I pray, amen. ஆமீன் ஆமீன். ஆண்டவரே, இப்படியாக அப்பா ராஜா, நீங்க அப்பா அந்த பிள்ளைகள் இப்படியாக வார்த்தைகளை பேசாதபடிக்கு ஆண்டவரே, அன்னெசரியா வார்த்தைகளை பேசாதபடிக்கு அப்பா ஆண்டவரே, நீங்க காத்துக்கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படியா இருக்கும் பொழுது உடைய சமூகத்துல அப்பா மனம் திரும்பி ஒப்புரவாகி அப்பா தகப்பனே, அப்பா சமாதானமாகக்கூடிய இருதயத்தை அந்த பிள்ளைகளுக்கு தாங்க அப்பா ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டின் அப்பா அந்த நீதியில இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க கொண்டு வாங்கப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தது ஜெசிந்தா, நீ ஜெபம் பண்ணுமா? மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 46, 47 வசனத்துல பார்க்கும் பொழுது, நீங்க வந்து உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்களும் சிநேகித்தீங்கன்னா உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படிதான் செய்யறாங்க. அப்புறம் வந்து உங்களை யாராவது வாழ்த்துறவங்களையே நீங்களும் திருப்பி வாழ்த்துனீங்கன்னா, அதனால நீங்க விசேஷமா ஸ்பெஷலா நீங்க செய்யறது என்ன? அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப யாராவது நம்மள வந்து ஃப்ரெண்ட்ஸா நம்மள சிநேகித்தாங்கன்னா நம்ம திருப்பி சிநேகிப்போம். சிநேகிக்காதவங்கள நம்ம சிநேகிப்போமா? சிநேகிக்க மாட்டோம் இல்லையா? ஆனா அப்படி இருக்கக்கூடாது, சிநேகிக்கணும். அதுதான் வந்து நியூ டெஸ்டமென்ட் ஸ்டாண்டர்ட் இல்லையா? அதே மாதிரி யாராவது வந்து உங்களுக்கு வந்து பர்த்டேன்னா என்ன பண்ணுவாங்க? விஷ் பண்ணா நீங்களும் திருப்பி விஷ் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களை வந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணாதவங்கள நீங்க விஷ் பண்ணுவீங்களா? விஷ் பண்ணணும். இதுதான் வந்து நியூ டெஸ்டமென்ட்டோடைய வந்து ஸ்டாண்டர்ட்ல அது ஹையானது. இந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணாதான் நம்ம பரலோகத்துக்கு செல்லணும். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நமக்குள்ள அந்த தாழ்மை வந்து நமக்கு வரும்போது நிச்சயமா இதையெல்லாம் செய்யறதுக்கு ஏசப்பா தான் அதற்கான இருதயத்தை உண்டாக்க முடியும். சரியா? அதற்கான இருதயத்தை, அந்த ஒரு நல்ல ஒரு ஹார்ட்டை வந்து கர்த்தர் தான் அந்த காட்லி, இந்த டிவைன்
நேச்சரை வந்து கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கிறாரு. அப்ப இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா பைபிள்ல நமக்கு சொல்லியிருக்காரு. இதுதான் நியூ டெஸ்ட்மென்ட்டோடைய ஸ்டாண்டர்ட். சரியா? அப்ப இத வந்து ஃபாலோ பண்ணணும். ஏசப்பா நாங்க சிநேகிக்கிறவர்களே நாங்க சிநேகிக்க கூடாதுப்பா. அதனால பலன் இல்ல. ஏன்னா பாவிகளும் அப்படி செய்றாங்க. அப்ப நீங்க விசேஷமா நீங்க ஸ்பெஷலா செய்யறது என்ன? நம்ம ஸ்பெஷலா இருக்கணும் இல்லையா? அப்ப ஆண்டவரே எங்கள சிநேகிக்காதவங்களையும் நாங்க சிநேகிக்கணும். ஆண்டவரே எங்கள வாழ்த்தாதவங்களையும் நாங்க வாழ்த்துகிறவங்களா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் தாங்க. ஏன்னா நம்முடைய பரமபிதா எப்படி இருக்காருன்னா, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் வந்து என்ன பண்றாரு? மழைய வருஷிக்க செய்றாரு. எல்லாருக்கும் இப்ப நல்லவங்களுக்கு மட்டும் மழை கொடுக்கிறது, நல்லவங்களுக்கு மட்டும் சூரியன் உதிக்க பண்றது கிடையாது. எல்லாருக்கும் வந்து மழையை கொடுக்கிறார் இல்லையா? அப்ப நம்முடைய பரமபிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நம்மளும் பூரண சர்க்குணரா இருக்கணும். இதுதான் வந்து நியூ டெஸ்ட்மென்ட்டோட ஸ்டாண்டர்ட். இத ஃபாலோ பண்ணாதான் நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியும். சோ ஏசப்பா இதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கான பலனை எங்க எல்லாத்துக்கும் தாங்கன்னு சொல்லிட்டு ஜெசிந்தா அதுக்காக ப்ரே பண்ணுமா. Loving Heavenly Father, we thank you and praise you, Lord Jesus, for bringing us here, O Lord, for gathering us here today, that we may worship your name, that we may adore you, O Lord Jesus. Oh Lord, we pray, O Lord, that we would love our enemies and pray for those who persecute us, O Lord Jesus. Oh Lord, what is the benefit and what is the reward if we love those who love us back, O Lord Jesus? We are, O Lord, we are called to a higher standard, Lord Jesus, because after you sacrificed, O Lord, your life for us, redeemed us, O Lord Jesus, from the hands of the devil, from death, O Lord Jesus, from sin. You have called us, O Lord, to be like you. Perfect, O God, just like how the Heavenly Father is perfect, you have called us to be perfect. And we pray, O Lord Jesus, that we would fulfill this call, O Lord, to the fullest, O Lord Jesus. To the fullest extent, we pray that we would be like you. We would try to be like you, O Lord Jesus, in all of our ways, in the thought and in word and in deed and in actions and everything that we do, in everything that we are, we pray that we would be like you. O Lord, we pray that we would not be partial, Lord, just to the people who love us, O Lord Jesus, doing good things only to them, talking good things only to them, O Lord Jesus. We pray that we would not be partial, O Lord. We pray, O Lord, that we would be impartial, Lord Jesus, wishing good upon people who don't wish us good back, O Lord Jesus. We pray, O Lord, that we would do good and kind things, O Lord, and say good and kind words to people who even hate us, O Lord Jesus. We pray, O Lord, that in that way that we would carry your image and reflect your name, O Lord Jesus. We pray that we would reflect your being, O Lord, by that way. O Lord Jesus, we pray, O Lord, that you would give us a heart, O Lord, that would love our enemies, O Lord Jesus, because many a times, O Lord Jesus, it is hard to love those who hate us, O Lord Jesus, those who dislike us, and those who want evil for us, O Lord Jesus. We pray, O Lord, just like David, that you would help us, O Lord, to love our enemies, O Lord Jesus, and not to wish harm upon them, O Lord. We pray, O Lord, that in that way that we may bear your name, O Lord Jesus. We pray, O Lord, that in that way that we would reflect you, O Lord. And we pray, O Lord, that when times get hard, O Lord Jesus, when it is truly hard for us to love someone or find love in our hearts for them, O Lord, we pray, O Lord, that you would help us, O Lord Jesus. We pray that you would give us a heart that would see other people, Lord Jesus, the way that you do. And we pray, O Lord Jesus, that we would love them the way that you do, O Lord Jesus. Just like how you love us, O Lord Jesus, even though we were sinners, O Lord, before redeeming us, you still loved us, and we thank you for that, O Lord Jesus. Just like that, O Lord, we pray that we would also harbor love for people who hate us, O Lord Jesus. We pray, O Lord, that you would be with us and that you would help us. This I pray in Jesus' name, amen. ஆமேன், ஆமேன். ஆமாண்டவரே, இப்படிப்பட்டதான ஒரு புதிய ஏற்பாட்டின் அப்பா அந்த ஸ்டாண்டர்டுக்கு அப்பா வரும்பொழுது மாத்திரமே அதை நாங்க ஃபாலோ பண்ணும்போது மாத்திரம்தான்ப்பா பரலோக ராஜ்யம் போக முடியும். இப்படிப்பட்ட ஒரு டிவைன் நேச்சர் அப்பா, தெய்வீக சுபாவத்தை கனி கொடுக்கிற அந்த நேச்சரை அப்பா எல்லா பிள்ளைங்களுக்கு தாங்க. சின்ன வயசுல இருந்து அப்பா, இந்த வயசுல இருந்து இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கிறது மாத்திரம் இல்ல அப்பா, இதன்படி நடப்பதற்கு ஆவியானவரே உடைய பலத்தினால இடைக்கட்டி நீங்க நடத்துங்க. ஸ்தோத்திரம். அந்த ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லப்பா, ஜெபிச்சுட்டு போறது அல்ல ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்களும் எல்லாருமே அப்பா இந்த வார்த்தையின்படி நடக்க நீங்க கிருபை செய்வதற்காக, அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தை நீங்க கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். அடுத்தது ஜோயல், நீ ஜெபம் பண்ணு. நம்ம வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நான் அப்ப சொன்னது போல ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், நம்ம
ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்கும்போது ஏசப்பா சொல்ற வேத வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து விசுவாசிக்கணும். அதன்படி அந்த வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். சரியா? அப்படி இருக்கும்போது தான் நம்ம நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஏசப்பாக்கு பிரியமா நம்ம இருக்க முடியும். நம்ம பரலோகம் போக முடியும். சரியா? அதனால நீ ஜெபம் பண்ணு, ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நாங்க எல்லாரும் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, நாங்க என்ன வசனம் வாசிக்கிறோமோ அத வந்து என்ன பண்ணணும், அதுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயல் ஜெபம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. எனக்கு நல்ல குறிப்பை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. நாங்க தினமும் பைபிள் படிக்க உதவி பண்ணுங்க ஏசப்பா. சண்டே கிளாஸ்க்கு போக உதவி பண்ணுங்க ஏசப்பா. நாங்க சண்டே கிளாஸ்ல கத்திருக்கிற விஷயத்துல எங்க மம்மி டாடி கிட்ட வந்து சொல்லணும் ஏசப்பா. அதுக்காக நாங்க பொய் சொல்லக்கூடாது ஏசப்பா. என்னைக்குமே நாங்க உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் ஏசப்பா. நாங்க தினமும் பைபிள் படிச்சு காலையில ஸ்கூல் போகும்போது பைபிள் படிக்கணும், காலையில மத்தியானம் போகும்போது கூட பைபிள் படிக்கணும் ஏசப்பா. நாங்க அவர் கர்த்தருக்கே நாங்க கீழ்ப்படியணும், வேதத்துக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிற அப்பா அம்மாக்கு கீழ்ப்படுகிற புள்ளிகளை நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். என்னோட பாவங்களை எல்லாம் மன்னிங்க, என்ன தினமும் பலப்படுத்துங்க, வசனத்துல நடத்துங்க, என்ன ஒப்பு கொடுங்க. டெய்லியுமே இனிமே எல்லாரும் வசனம் வாசிக்கணும். நல்லா ஜெபிப்பேன். நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அப்பா தேவனே, அப்பா அந்த வார்த்தைகளை எல்லாம் சிறு பிள்ளைகள் அப்பா ஜெபம் பண்ணாலும் இதை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, அப்பா ஆமது வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை நீங்க தாங்கப்பா. ராஜாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆமது வசனத்தை வாசிக்கிறது மாத்திரம் இல்லப்பா, ஆண்டவரே அதற்கு கீழ்ப்படிந்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அடுத்தது ஆன்ஸ்லின் ஜெபம். நம்ம கேட்டது போல மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதாவது நம்ம முன்னையெல்லாம் ஏதாவது ஒரு பாவமான காரியங்களை செய்தாதான் பாவம். ஆனா இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அந்த இருதயத்திலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம கண்களால அது செய்தாவே அது பாவம் அப்படின்னு சொல்லி நியூ டெஸ்ட்மெண்ட்ல அந்த ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதனால நம்ம கண்களை வந்து பரிசுத்தமா நம்ம பாதுகாக்கணும். நம்ம கண்களால் காண்கிறவைகள் எல்லாம் நம்ம அது வந்து போய் அப்படியே நம்ம இருதயத்துல ரெஜிஸ்டர் ஆகுது. இருதயத்துல ரெஜிஸ்டர் ஆகி அது வந்து பாவமா நமக்குள்ள இருந்து அது வெளியே வருது இல்லையா? அப்ப நம்ம கண்களை பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும், இருதயத்தை பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும். அதனாலதான் ஏசப்பா வந்து உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினாள் அப்படின்னா, உன் கண் வந்து பாவமான காரியத்தை பார்த்தா அதை வந்து பிடுங்கி எரிஞ்சு போட்டுரு. நீ இந்த 2 கண்ணோடு நீ நரகத்துக்கு போறத பார்க்கிலும் ஒரே கண்ணனா நீ பரலோகத்துக்கு போவது நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்ப வந்து பாருங்க, அந்த அளவுக்கு கண்ணை பிடுங்கி போட்டாவது நீ எப்படியாவது நீ பரலோகம் வந்து சேர்ந்துரு. நீ பாவம் செய்து அதோட கூட நீ நரகத்துக்கு போக வேண்டாம். அப்பா அந்த நரகத்துல படுகிற பாடு இதை காட்டிலும் ஒரு கண்ணை பிடுங்கிறத காட்டிலும் ரொம்ப வேதனையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏசப்பா. அப்ப இந்த இடத்துல நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய காரியம், கண்களை பரிசுத்தமா பாதுகாத்துக்கொள்ளணும். இன்னைக்கு மொபைல், மற்ற சினிமா, சீரியல், இந்த மாதிரி பலவிதமான காட்சிகள் இதெல்லாம் பார்த்து நம்முடைய இருதயத்துக்கு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு கண்ணை வந்து பரிசுத்தமா, கண்டா ஒரு சரீரத்துல விளக்கா இருக்கு. ஆண்டவரே, கண் கெட்டதா இருந்தா சரீரம் முழுவதும் அது இருளா இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் சரியாக காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாவமான காரியத்தை விட்டு எங்களை விலக்கி பரிசுத்தத்துக்கு நேரா எங்களை நடத்துங்க. அப்பா, கண்கள்ல நாங்க முழுவதுமா இவங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பரிசுத்தமா பாதுகாத்துக்குள்ள உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை நீ ஜெபம் பண்ணுமா. எஸ்பா ஸ்தோத்திரம், எஸ்பா ஸ்தோத்திரம், எஸ்பா இந்த இடத்துலப்பா. அப்பா இந்த இடத்துலப்பா எங்களை கூட ஜெபிக்கிறது அந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இப்போதும் கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காகப்பா உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஏசப்பா. நீரப்பா அப்பா வேதத்தில் அப்பா பழைய ஏற்பாட்டிலப்பா 10 கட்டளைகளப்பா நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க ஏசப்பா. அதில் வந்து அப்பா விபச்சாரம் செய்யாதிருப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. நான் புதிய ஏற்பாட்டிலப்பா அப்பா பத்தியேச்சையோடு அப்பா பார்ப்பதுனாலே ஏசப்பா விபச்சாரம் செய்கிறதா அப்பா நீரப்பா எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா.
ஏசப்பா. அப்பா எங்களுடைய அப்பா ஸ்டாண்டர்ட் ஏசப்பா நீங்கள் அப்பா அதிகரிச்சிருக்கிறீங்க ஏசப்பா. எங்களுடைய அப்பா கண்களை அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுடைய அப்பா கண்களில் நிச்சயம் ஏசப்பா பாவம் ஏசப்பா ஆதாம் ஏவாள் இருக்கும்போது ஏசப்பா அப்போ கூட கண்களின் நிச்சயின் மூலமாக ஏசப்பா அவர்கள் அப்பா பாவத்துக்குள் விழுந்தார்கள் ஏசப்பா. அப்படியே ஏசப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் அப்போ எங்களுடைய கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. அத்தைய அப்பா காட்சிகளின் மூலமாக ஏசப்பா அப்பா அந்த மொபைலில் அப்பா எந்த ஒரு காட்சிகள் மூலமாக யோசிப்பா நாங்கள் தவறான காரியங்களை பார்க்கக்கூடாது இயேசுப்பா. எங்களுடைய சிந்தனைகள் அப்பா தவறான விதத்தில் அப்பா போகக்கூடாது இயேசுப்பா. அப்பா உம்முடைய அப்பா உமக்கு பயந்து இயேசுப்பா. அப்பா எங்களை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளப்பா எங்களுக்கு நீங்கள் பலனை தாங்க இயேசுப்பா. எங்களை செய்ய அப்பா முயற்சினால இயேசுப்பா எங்களால் அப்பா எதுவுமே செய்ய முடியாது இயேசுப்பா. நீங்கள் அப்பா எங்களுக்கு பலனை தாங்க இயேசுப்பா. நீர் அப்பா சொல்லியிருக்கிறீங்க இயேசுப்பா. அப்பா கண் வெளிச்சமாக இருந்தால் சரீரம் முழுவதும் அப்பா வெளிச்சமாக இருக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இயேசுப்பா. எங்களோட கண்களில் அப்பா நாங்கள் செய்கிற பாவங்களின் மூலமாக இயேசுப்பா எங்களுடைய இருதயம் அப்பா 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 முழுவதும் அப்பா சிந்தனை அப்பா முழுவதும் அப்பா கரெக்டாகிடும்ப்பா. அப்பா நாங்கள் அப்பா ஜாக்கிரதையாக அப்பா எங்களை நாங்கள் காத்துக்கொள்ளணும் இயேசுப்பா. எங்களுக்கு பலனை தாங்க இயேசுப்பா. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. நீரப்பா அப்பா எங்களுடைய கண்ணுக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடுன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இயேசுப்பா. அப்பா பரலோக ராஜ்யத்தில் வருவதற்கு இயேசுப்பா நாங்கள் அப்பா எது வேணாலும் அப்பா நாங்கள் செய்யணும் இயேசுப்பா. அப்பா எந்த அப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணுறதோ இயேசுப்பா அப்பா கொஞ்ச நேரம் அப்பா கிடைக்கிற சந்தோஷத்திற்காக இயேசுப்பா நாங்கள் அப்பா பரிசுத்தத்தை அப்பா நாங்கள் அப்பா விட்டு போடாதபடிக்கு அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க இயேசுப்பா. ஒவ்வொருவரையும் அப்பா நீர் அப்பா பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க இயேசுப்பா. நீர் அப்பா உம்முடைய இரத்தத்தினால் அப்பா எங்களை கழுவி அப்பா எங்களை அப்பா தெரிந்து கொண்டிருக்கிறீங்க இயேசுப்பா. உமக்கு ஏற்றவர்களாய் அப்பா அப்பா நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராய் இருக்க நீ எங்களுக்கு கிருபை தாங்க இயேசுப்பா. நீங்கள் அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி. பிதாவே ஆமீன். ஆமேன் ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தன் கண்களை இருதயத்தை அப்பா பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா எல்லாருக்கும் அப்பா நீங்க கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே ஒவ்வொருவருக்கும் அப்பா தேவரீர் அப்பா வந்து கிருபையை தாங்க பலனை தாங்கப்பா. ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபம் அடுத்தது ஜோமனு மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இயேசப்பா அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் பெத்சாயிதா கோராசின் அப்படிங்கிற நிறைய ஊர்கள்ல இயேசப்பா நிறைய அற்புதங்கள்லாம் செய்தார் இல்லையா. எல்லா பக்கம் போய் அநேகர் வந்து என்ன பண்றாங்க, குருடர் பார்வை அடையும்படிக்கு, செவிடர் காது கேட்கும்படிக்கு, முடவர்கள் நடக்கும்படிக்கு, இப்படி இயேசப்பா நிறைய அற்புதங்கள் செய்தாங்க இல்லையா. அப்ப இயேசப்பா அற்புதங்கள் அடையாளங்கள் செய்துட்டு என்ன எதிர்பார்த்தார்னா, அவங்க என்ன ஆகணும்னா மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிதான் இயேசப்பா எதிர்பார்த்தார். ஆனா அந்த ஊர்ல இருக்கிற அநேகர் என்ன பண்ணாங்க, இயேசப்பா இடத்துல அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் பெற்றுக்கொண்டாங்க. ஆனா மனம் திரும்பவே இல்லை. அதனால இயேசப்பா என்ன பண்ணாரு, கடிந்து அவங்கள வந்து பெத்சாயிதாவே உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்பா. சரியா. அதனால நீ ஜெபம் பண்ண வேண்டிய காரியம், இயேசப்பா வந்து ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் போது அவங்க இயேசப்பாவை விசுவாசித்து இயேசப்பாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். அவங்களுடைய பாவமான வாழ்க்கையில இருந்து அவங்க மனம் திரும்பணும். சரியா. அற்புதங்கள் அடையாளங்களை பெற்றுக்கொண்டு மறுபடியும் அவங்க பழைய வாழ்க்கையிலேயே இருக்கக்கூடாது. வந்து ஒருத்தர் வந்து மனம் திரும்பணும், மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏசப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யறாரு. இதை வந்து எல்லா ஜனங்களும் செய்யணும், இந்த மாதிரி ஏசப்பா எதிர்பார்ப்ப செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோம் நீ ஜெபம் பண்றியா? நீ ஜெபம் பண்ண. நீங்க வந்து எவ்வளவு அற்புதம் செய்யலாம். நீங்க இந்த ஜனங்களுக்கு வந்து மனம் திரும்பணும். உங்களை பத்தி நல்லா வந்து ஜனங்க வந்து ரட்சிப்பை மட்டும் வாங்கிட்டு அற்புதம் மட்டும் வாங்கிட்டு கிருப தாங்க. எல்லா ஜனங்களும் வந்து ரட்சிக்கப்பட்டு பாடலாம். கிருப தாங்க. நீங்களாம் உண்மையான கிருப தாங்க. நாமத்தின் என்ன
ஆமேன் ஆமேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாப்பா, இந்த நாட்கள் அநேகர் பார்க்கும் பொழுது அற்புதங்கள் அடையாளங்களை பெற்றுக்கொண்டு நன்றி அறியாதவர்களாய் அப்பா, அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொண்டு அப்படியே உம்மை விட்டு போகிறார்கள். அப்படி இல்லாதபடிக்கு தேவனே, நீர் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறீர் அப்பா. ஆம் ஆண்டவரே, ஜெபித்தது போல, மகன் ஜெபித்தது போல அப்பா, அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொண்டவர்கள் உம்மை விசுவாசித்து அப்பா ஆண்டவரே, மனம் திரும்பி உம்மை அப்பா ஏற்றுக்கொண்டு உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட அப்பா நீங்க கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கடைசியா நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையில கூட ராஜாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாச குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையுமே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இது கடைசி நாட்களா இருக்கிறது அப்பா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் நீங்க சொல்லியிருக்கீங்க இசப்பா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கீங்களே அப்பா. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவாதி தேவனே அப்பா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தான் அப்பா இந்த பிள்ளைகள் தங்களுக்கு எதிராக வரும் பாவத்தை அப்பா மேற்கொள்ள ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, தாங்கள் பெற்ற ரட்சிப்பை கடைசி வரைக்கும் ரட்சிப்புல நிலைத்திருக்க அப்பா முடிவு. ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்கிற ஆவிக்குரிய போராட்டத்துல இந்த பிள்ளைகள் ஜெயம் பெற்றவர்களாய் மாற முடியும் அப்பா. இப்படிப்பட்ட ஆவியானவரை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பிள்ளைகளும் அப்பா ஆண்டவரே அப்பா, அந்த வாஞ்சையை இந்த வேலையில ஒவ்வொரு இருதயத்திலும் உண்டாக்குங்க. எனக்கு ஆவியானோட அபிஷேகம் வேண்டும் ஏசப்பா. பரிசுத்த ஆவியானோட துணை எனக்கு வேணும். அவர் துணையாளராய் இருக்கிறார். சத்திய ஆவியா, சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிற ஆவியானவர் என்று சொல்லி அறிந்து கொள்ளணும் அப்பா. பாவத்தை குறிச்சு பரிசுத்த ஆவியானவர் என கண்டித்து உணர்த்தி என சரியான பாதையில நடத்தக்கூடியதான அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும் என்று சொல்லி அப்பா அந்த பிள்ளைகள் வாஞ்சிக்க உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. பாவத்தை அப்பா ஜெயிக்கத்தக்கதான பலனை ஆவியானவர் எனக்கு கொடுக்கிறாரே, அப்படிப்பட்ட ஆவியானவர் எனக்கு வேணும்னு சொல்லி அப்பா அந்த பிள்ளைகள் வாஞ்சிக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவி உங்களத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்பா. அந்த ஆத்துமாவில் அந்த பலன் ஆவியானவர் மாத்திரமே கொடுக்க முடியும் அப்பா. அந்த பாவம் நிறைந்த அந்த உலகத்துல அப்பா பரிசுத்தமாய் உமக்காக வாழணும்னா ஆவியானவர் எனக்கு தேவை, எனக்கு வேணும், எனக்கு கிடைச்சதான் ஆகணும் எசப்பா, நீங்க கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி இந்த பிள்ளைகளுக்குள்ள ஆழமான ஒரு அப்பா வாஞ்சிய கொடுங்க, ஒரு ஏக்கத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பாவம் நிறைந்த உலகில் இந்த பிள்ளைங்க ஆண்டவரே உமக்காக சர்வைவ் ஆகணும், உமக்காக நிற்கணும்னா ஆண்டவரே நீர் இல்லாமல் இந்த பிள்ளைகள் அப்பா வாய்ப்பே இல்லப்பா. தேவனே, இந்த வேலையில நாங்க செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிதாவினிடத்துல அப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்மிடத்துல ஜெபிக்கும் பொழுது நீர் பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா நீங்க சொல்லியிருக்கீங்களே அப்பா. இந்த பிள்ளைகள் வாஞ்சிப்பதை காட்டிலும் இந்த பிள்ளைகளுக்கு நீர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமா அல்லவோ அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படியாக ஒவ்வொரு நாளும் வாஞ்சித்து இந்த பிள்ளைகளோட தனி ஜெபத்துல இப்படியாக குடும்ப ஜெபத்துல இப்படிப்பட்ட ஜெபத்துல கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு நாள் நீர் இவர்களை வல்லமையாய் அப்பா நீர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா நீர் சொல்லி இருக்கிறீர் அப்பா, நீர் வாக்கு பண்ணின தேவன், வாக்கு மாறாதவர். மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன், குமாரரும் குமார்த்தியிலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லி இந்த பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறீங்க, உன்னதமான ஒரு திட்டம் வச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, அதெல்லாம் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகள் உமக்குள்ளாக அப்பா ஜெபிக்கிறவர்களாக, வேதத்தை வாசிக்கிறவர்களாக, உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில மண்டையில நெருங்கி கிட்டி சேர ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில அடிக்கடி வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில இவர்களை பலவீனப்படுத்துகிற, கீழ் நோக்கி இழுக்கிற எல்லா கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் கடினப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அடிக்கடி அடிக்கடி இந்த பிள்ளைகளை எப்படியாக கீழ் நோக்கி இழுக்கும்படியாய் உம்மண்டையில நெருங்கி வரக்கூடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கடினப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, ஞானம் இல்லாம ஆண்டவரே எனக்கு படிக்க முடியவில்லையே, படித்தாலும் மறந்து விடுகிறது என்று சொல்லி அப்படியாய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஃபீல் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய ஞானத்தினால நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் உம்மிடத்துல கேட்க கடவன் சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த நீரே ஞானத்தின் ஊற்றாய் இருக்கிறீர், உமது வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று
சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக எந்தெந்த சப்ஜெக்ட்ல பிள்ளைங்க அப்பா ஆண்டவரே படிக்கிறதுக்கு கடினமாக நினைக்கிறார்களோ அது எல்லாவற்றையும் லகுவாக்கித்தாங்கப்பா. நீங்க கூட இருந்து உடைய ஞானத்தினால நிறைத்து படிக்க அப்பா கிருபத்தாங்க. அப்பா படித்த காரியங்களை மறந்துடாதபடிக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க இசப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இசப்பா. தேவனே அப்பா உமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுங்க. தீமையை விட்டு விலகுகிற இருதயத்தை கொடுங்க. பாவத்தை வெறுக்கிற இருதயம், பரிசுத்தத்தை நாடுகிற இருதயம் அப்பா கொடுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும். உடைய ராஜ்யத்தை கட்டணும் அப்பா. உம்மை குறித்து மற்றவர்களிடத்துல பேசணும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஆறுதலை கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி, நன்றி ராஜா. ஆண்டவரே அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த கிட்ஸ் பேருக்குப்பா விசுவாச குடும்பங்கள் எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து இதுல கலந்து கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. மாதத்துல இந்த 2வது 4வது அப்பா வாரத்துல 1 மணி நேரம் அப்பா தகப்பனே இந்த பிள்ளைகள் வந்து உங்களுடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது இவர்களுக்கு அப்பா இன்னும் கர்த்தருக்காக இவர்கள் எழும்புவார்களே. அப்படியாக ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளும் வந்து இதுல கலந்து கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. படிக்கிற காரியங்கள் எல்லாம் உண்டு, ஆனாலும் தகப்பனே அப்பா இந்த ஒரு நாள்ல அப்பா அதற்காக முன்பதாகவே படித்து விட்டு இந்த படிப்பதற்காக ஜெபத்திற்காக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உடைய சமூகத்துல வருவதற்கு இந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான இருதயத்தை தாங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்துகிறதற்காக, மேன்மைப்படுத்துகிறதற்காக, இவருடைய வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமையடைகிறதற்காக நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிற வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா, உம்மை துதிக்கிறேன் அப்பா. நன்றி, நன்றி அப்பா. எல்லா துதி கன மகிமையை நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். எல்லாரும் கூட அன்மியூட் பண்ணுங்க. எல்லாருமே சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். நமக்கு ஒவ்வொரு பிரைஸ் லார்ட். 2nd and 4th வீக்ல நமக்கு இருக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. கிறிஸ்டியன் பிள்ளைங்க கூட சொல்ல ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. அதுக்கு பிறகு கர்த்தர் அறியாத பிள்ளைங்களை நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Praise God, auntie. Bye, auntie. ஜெனிசா பிரைஸ் லார்ட். பை. Praise God, auntie. Bye. பிரைஸ் லார்ட். சூசனா பை. சூசனா வாய்ஸ் கேக்குதா?